அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகுல இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கோடை காலங்களுக்கு ஏற்ற ஒரு வகையான உணவு அப்படின்னா, அது கம்பு, கேழ்வரகு அப்படின்ற தானியங்கள் தான். இந்த தானியங்கள் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகுல கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்கும். அதே போல் இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் இதில் நார் சத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய எலும்புகளை வலிமையாக்கி நம்மளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கும். அதே போல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும், நீரிழிவு நோயாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கும், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ராகி தாங்க. நம்ம தினசரி உணவில் நம்ம இதை சேர்த்துட்டு வரும் பொழுது நாள் முழுக்க நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ராகியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ராகி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ராகியில் செய்யக்கூடிய களி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்து இருக்குது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா எலும்புக்கு வலிமை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது ராகி தான். ஏன்னா கால்சியம் அதிகமாகவே இருக்குது. மற்ற தானியங்களை விட ஒரு 5 to 30 மடங்கு பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த ராகி மட்டும்தான். அதாவது ராகி பார்த்திங்கன்னா முதியவர்களில் இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருடைய எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஃபைபர் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நீண்ட நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அடிக்கடி எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் உடல் எடை பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் நீரிழிவு மேலாண்மை, ராகி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ராகி சாப்பிடுங்க. அடிக்கடி சாப்பிட்றத விட நீங்கள் தினசரி ராகி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையிலையோ இல்லது மதியான நேரத்துலையோ உங்களுக்கு எப்போ தோதுப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை உணவாக ராகி எடுத்துக்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் ராகியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது அப்படின்றதுனால ரத்த சோகையை போக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நமக்கு அனீமிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் போக்கி ரத்தத்தை நிறைய உற்பத்தி பண்ணி கொடுக்கும். செரிமானம் மற்றும் குளிர்ச்சி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ராகி தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி கொடுக்கும். மேலும் இது நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். குளுட்டோன் இல்லாத ஒரு பொருள். அதாவது கோதுமை சாப்பிட்டா கூட ஒரு சிலருக்குலாம் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ராகி சாப்பிடுங்க, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கவே இருக்காது. ராகி நீங்கள் எடுத்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கோதுமை சாப்பிட்டா அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நீங்கள் ராகியை தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ராகியை நம்ம பல முறைகளில் பயன்படுத்திக்கலாம். அவங்கவுங்களுடைய இஷ்டம்தான். ராகி கஞ்சி, ரொட்டி, இடியாப்பம், தோசை, களி இது மாதிரி பல வடிவங்களில் நீங்கள் காலை உணவாக ராகி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும், நிறைய நன்மைகளை கொடுக்கும். ராகி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ராகி நல்லது தான், ஆனால் இதில் நிறைய பக்க விளைவுகளும் இருக்குது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா ராகி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு நல்ல உணவோ அதே மாதிரி இது தீமைகளையும் கொடுக்கும். ஒரு உணவை அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்த தான் செய்யும். தேவையான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் நம்முடைய உடலை நம்மளால் சரியாக பாதுகாக்க முடியும். அதில் இந்த ராகி பார்த்திங்கன்னா மற்ற தானியங்களை போல் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தானியம் தான். ரத்த சோகை, அதிக எடை, தூக்க பிரச்சனை, பதட்டம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம். அதே இந்த ராகியில் அதிகமான ஆக்சிஜன் ஏற்றிகள், விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த ராகி உணவுகள் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டு, ஓட்ஸு இது மாதிரி வகைகளில் கூட வந்துருச்சு. பெருமளவு ராகியில் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ ராகி நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது நினைவாற்றல் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராகி எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாது. ஏன்னா ராகி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது, நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடியது. அதனால் உடம்பை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராகி எடுத்துக்கக்கூடாது. உடலை இளைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் எடுத்துக்கணும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு ராகி உங்களுக்கு மிகப்பெரிய வகையில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ராகி பொதுவாக ஹைப்போதைராய்டிசத்திற்கு மோசமான தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தைராய்டு வீக்கம், காரணி சேர்மங்களை எல்லாம் பெற்றது. அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க, தவிர்த்துக்கோங்க.
ஹைப்போதைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு 2 வகையான தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுமே ராகியை வந்து தவிர்த்துக்கிறது தான் நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக விட்டுடுங்க. அதே மாதிரி ராகியை அதிகமாக உண்றது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தீமைகளை கொடுக்கும். அதாவது ராகி, திணை, பார்லி இது மாதிரி பிற தானியங்களை நம்மளுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது சிறுகுடலில் வந்து சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் சிறுகுடலில் வீக்கம், வாய்வு, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இது மாதிரி சுகாதார பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி ராகியை வந்து குளிர்காலங்களில் வந்து சாப்பிடக்கூடாது. ராகி வந்து குளிர்ச்சி நிறைந்த ஒரு பொருள் அப்படின்றதுனால நம்முடைய உடம்புல வெப்பத்தை வந்து குளிர்காலங்களில் மேலும் வந்து குறைச்சி கொடுத்துடும். ஸோ அதனால் பசிக்காது, வீக்கம் வரும், அஜீரணம் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்திடும். அதனால் ராகியை குளிர்காலங்களில் கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கோங்க. அதே போல் மலச்சிக்கலும் ராகி பார்த்திங்கன்னா குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு ஒரு சிலருக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இதில் நார்ச்சத்து அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் நம்ம இருக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக இந்த உணவை அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ராகி அதிகமான உணவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் ஆக்சாலிக் அமிலத்தினுடைய தன்மை அதிகமாகிடும். இதனால் சிறுநீரகத்தில் கற்கள், சிறுநீர் கழிக்கிறதுல பிரச்சனை இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கெல்லாம் இந்த ராகி வந்து சரியானது கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, இல்லை கிட்னியில் பிரச்சனை இருக்குது, ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ராகி வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உடல் எடையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராகி எடுத்துக்காதீங்க. ஏன்னா ராகியில் பார்த்தீங்கன்னா பசையம் இல்லை அப்படின்றதுனால உடல் எடையை வந்து குறைச்சி தான் கொடுக்கும். ஸோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ராகி வந்து ஏற்றது கிடையாது. அதே போல் பசியின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் ராகியை வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால மேலும் அது பசியை வந்து அடக்கி கொடுத்துடும். அதனால் நமக்கு சுத்தமாகவே பசிக்காமல் போயிடும். ஸோ ராகியை வந்து நீங்கள் எந்தெந்த நிலைகளில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதும், யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றதும் விதிமுறைகள் இருக்குது. அதன்படி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் அது நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இல்லை அப்படின்னா நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ ராகி பார்த்திங்கன்னா இயல்பிலேயே குளிரூட்டக்கூடிய சக்தி இருக்கிறதுனால குளிர்ந்த காலங்களில் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். வெயில் காலங்களில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கூடாது, உடலுக்கு தீங்கு கொடுத்துடும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வானிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குளிராக இருக்குதா இல்லது உடலில் வெப்பமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நம்ம மாற்றிக்கும் பொழுது தான் நம்மளோட உடலில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதனால் ராகியை பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் ராகி பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது. ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் செயல்பாடுகளை எல்லாம் சரியான அளவில் வந்து பராமரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கும். கால்சியம் வளம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்றதுனால எலும்புகளுடைய வலிமையை வந்து அதிகரிக்க செய்யும். சிறுநீரக செயல்பாடுகளை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகளை வந்து குறைக்கும். ரத்த அழுத்தத்திலிருந்து நமக்கு சர்க்கரையினுடைய அளவுலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணும். அதே மாதிரி நரம்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ராகி பார்த்திங்கன்னா பி விட்டமின் அதிகமாகவே இருக்கும், மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. ஸோ நரம்புகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக வந்து செயல்பட வைக்கும். இதனால் நம்மளுடைய மனசுக்கு ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கும். மூளையோடைய செயல்பாடும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ராகி ஒரு சிறந்த நார்ச்சத்து ஒரு மூலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நார்ச்சத்து இந்த செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் பொழுது கொழுப்போடைய சரிவும் கம்மியாக இருக்கும். மேலும் ராகியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த கொழுப்பு அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும். ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய எந்த விதமான வியாதிகளும் வந்து ஏற்படாது. அதே ஹார்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ராகி குழந்தைகள், மகளிர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி பார்த்திங்கன்னா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். ராகியில் இருக்கக்கூடிய கால்சியம், புரதம், விட்டமின் இது எல்லாமே குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் சரி, கர்ப்பிணிகளுக்கும் தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது. ஸோ ரத்த அழுத்தம், எடை மேலாண்மை இது மாதிரியான காரணங்களுக்காக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுகாதாரம் நிறைந்த ஒரு உணவு. இந்த வகையான ஆரோக்கியமான உணவு பழக்கம் உங்களுடைய உடலில் நேர்மறை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ராகி வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ராகியில் வந்து குறைந்த குளுக்கோஸ் அளவு தான் இருக்குது, அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ராகியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வந்து குறைக்கும். நுரையீரல், செரிமான பாதிப்பு இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய திறன் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது.
அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ராகி வந்து எடுத்துக்கோங்க. ராகி எடுத்துக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படுது அப்படின்றதையும், என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.